Subscribe. தியாகராஜன் ஒரு முறை சொன்னார், அப்பனும் மகனும் துப்பாக்கி ஏன் போகிறார்கள் என்றால் 30,000 கோடியை எங்கே வைப்பது என்று புரியாமல் போகிறார்கள் என்று சொன்னார். அடுத்த நாள் அவருடைய மந்திரி பதவி போய்விட்டது. அடுத்த நாள் அவருடைய மந்திரி பதவி போய் ரொம்ப மோசமான மந்திரியாக ஆகிவிட்டார். அதற்கு பிறகு மூடிய வாயை அவர் இன்றும் திறக்கவில்லை. ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால், லெஜிஸ்லேச்சர் போய்விட்டது. அதற்கு அடுத்தபடி நம்முடைய பியூரோக்ரசி போய்விட்டது. அப்புறம் நம்முடைய பத்திரிகைகளுக்கு விஸ்வாமித்திரர் மேனகையிடம் கவிழ்ந்தது மாதிரி இவர்கள் விளம்பரங்களில் கவிழ்ந்து விடுகிறார்கள். அரசு விளம்பரங்களில் கவிழ்ந்து விடுகிறார்கள். அவ்வளவுதான். விஸ்வாமித்திரரே கவிழ்ந்தது மாதிரி இவர்களும் கவிழ்கிறார்கள். மூன்றாவது தூணான ஜனநாயகத்தின் மூன்றாவது தூணான பத்திரிகை துறையும் போய்விட்டது. மீதம் இருப்பது ஒரு அளவுக்கு நீதித்துறை. அவர்களை நியமிக்கிற அதிகாரம் மைய அரசுக்கு எந்த அரசுக்கும் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் கொஞ்சம் சுதந்திரமாக செயல்பட முடிகிறது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்லுகிறேன், இந்த நீதிமன்றத்தை பார்த்து கேட்கிறேன், இந்த ஒரு வழக்கில் மட்டும் நீங்கள் இந்த அரசாங்கத்தை விலக்கி வைக்கிறீர்களே, இந்த ஒரு வழக்கில் மட்டும் போலீஸை விலக்கி வைக்கிறீர்களே, எல்லாவற்றிலும் இப்படித்தானே நடக்கிறது. உடனே இவ்வளவு கொடுமையாக மோசமாக நடந்து கொண்டு விட்டோம் என்று சொன்ன பிறகு நம்முடைய அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால், இனிமேல் யாரும் கற்பழித்தால் அவனுக்கு மரண தண்டனை என்று புதிய சட்டம் இயற்றி இருக்கிறார்கள். நீ மரண தண்டனை கொடு, எந்த தண்டனை கொடு, அதை நிறைவேற்றவும் அதை நடைமுறைப்படுத்தவுமான அதிகாரம் உன்னிடம் இருக்கின்ற வரையிலும் மரண தண்டனை எங்கே நடக்கும் என்று கேட்கிறேன் நான். அதை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் முன்னிடம் தானே இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் ஒரு மக்களை ஏமாற்றுவதற்கு தானே தவிர மரண தண்டனை என்று சொன்னால் உடனே பாருங்கள், பெண்ணுக்கு பரிந்து கொண்டு எவ்வளவு பெரிய தண்டனையை இந்த அரசாங்கம் அளிக்கிறது என்று சொல்வார்களே தவிர, மறுபடியும் அரசாங்கங்கள் தன்னுடைய போக்குக்கு ஏற்ப அதிகார வர்க்கத்தை கையில் வைத்து கொண்டு எதையும் செய்ய முடியும் என்கின்ற நிலை இருக்கின்ற போது, இந்த ஒரு வழக்கில் மட்டும் நீதி பெற்றுக் கொடுப்பதற்கு நம்முடைய உயர் நீதிமன்றம் முன்வந்தால் போதாது. அப்படியானால் நம்முடைய அரசியல் சாசனத்தின் அடித்தளத்தில் இருந்து இந்த மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு ஊழலான மந்திரி சபை அமைந்து விடுமானால், ஜனநாயகத்தில் நீங்கள் மாற்ற முடியவில்லையே, 50 ஆண்டு காலமாக மாற்ற முடியவில்லையே. அவன் பணத்தை வைத்து, ஜாதியை வைத்து, மற்றவற்றை வைத்து மீண்டும் மீண்டும் திரும்ப வந்து விடுகிறானே. ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல அரசியல் நடக்கிறது. அப்புறம் என்ன நீதியை நீங்கள் சொல்லி அந்த இடத்தை பிடிக்க முடியும்? ஆகவே இவனிடமிருந்து இருக்கின்ற அதிகாரங்களால் சமூகம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து, அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பது குறித்து